சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஈரான்ல நிலவும் உள்நாட்டு பதற்றத்துக்கு நடுவே அழுத்தமான எச்சரிக்கையோடு அமெரிக்கா தன்னோட பெரிய பூதத்தையே மத்திய கிழக்குக்கு அனுப்பி இருக்குது. அந்த பூதத்தை பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தென் சீன கடல் பக்கத்துல சுத்திட்டு இருந்த அமெரிக்காவோட பூதம் ஈரான் பக்கத்துல போய் சுத்தி வளைச்சிருக்கு. ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலத்தான் எல்லாரும் பூதம்னு சொல்லி பகிர் கிளப்பிட்டு இருக்காங்க. அத பூதம்னு சொல்றதுக்கு காரணம் வரிசை கட்டி நிக்குது. 1000 அடிக்கு மேல நீளமா இருக்கிற ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 1,00,000 டன்னுக்கு மேல எடை கொண்டது. அதாவது 20,000 வளர்ந்த ஆசிய யானைகளை சேர்த்து வச்ச மாதிரி தனி காட்டு ராஜாவா கடலை சுத்தி வந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள சுமார் 5,600 கடற்படை வீரர்கள் இருக்காங்க. 90 போர் விமானங்களை சுமந்துட்டு இருக்குது ஆப்ரஹாம் லிங்கன். சுருக்கமா சொன்னா ஒரு நடுத்தர நாட்டோட விமானப்படைய போல முழு ராணுவ சக்தி இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த கப்பலோட இதயமே 2 நியூக்ளியர் ரியாக்டர்கள் தான். அதாவது 2 மினி கூடங்குளம் அணு உலை இந்த கப்பல்ல இருக்கு. இது மூலமா கிடைக்கிற மின்சாரத்தை வச்சு ஃபியூல் போடாம பல வருஷம் கடல்லையே இருக்க முடியும். அதனால எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் போகலாம். இந்த பூதம் எப்பவுமே தனியா இருக்காது. டெஸ்ட்ராயர் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ரேடார் விமானங்கள்னு ஒரு டீமாகத்தான் இருப்பாங்க. இந்த டீம் போற இடத்துல எதிரிகள் கடல் வழியாவோ ஆகாசம் வழியாவோ நெருங்கவே முடியாது. USS ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து பறக்கிற ஜெட்கள் தான் இதோட உண்மையான பவர். இது எதிரி விமானங்களை சுடும், ஏவுகணைகளை தடுக்கவும் செய்யும். தரையில 100கணக்கான கிலோமீட்டர் உள்ள இலக்குகளை கூட துல்லியமா தாக்கும். அதோட இதுல இருக்கிற முன்னெச்சரிக்கை விமானங்கள் 360 டிகிரிலையும் கண்காணிச்சு எதிரி எங்கிருந்து வரான்னு உடனே கண்டுபிடிச்சிரும். கணக்கிலேயே அடங்காத எண்ணிக்கையில ஏவுகணைகளும் இதுக்குள்ள இருக்கு. இந்த கப்பல் போன இடத்துல அமெரிக்கா அங்க ஒரு முழு விமான தளத்தையே கட்டின மாதிரி தான். ரன்வே, எரிபொருள் தளம், ஆயுத கிடங்கு, ரேடார் நிலையம் எல்லாம் ஒரே கப்பல்ல. இதனால எந்த நாட்டோட அனுமதியும் இல்லாம அமெரிக்கா நேரடியாக ராணுவ சக்திய அங்க இறக்க முடியும். இப்போ இந்த சக்தி ஈரான் பக்கத்துல போய் நிக்குது. இது வெறும் கப்பல் இல்ல, நாங்க இங்க தயாரா இருக்கோம்னு சொல்ற அமெரிக்காவின் நேரடி ராணுவ எச்சரிக்கை. இதுக்கு ஈரான் என்ன பதில் சொல்ல போகுது? மத்திய கிழக்குல பதற்றம் இன்னும் அதிகமாகுமா? இந்த பதிலுக்காகத்தான் உலகமே காத்திருக்குது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.